Hello children, class 6 mathematics Olympiad workbook la ulla problems paakalam. Chapter 7 fractions. இந்த chapterல already 5 problems பார்த்திருக்கோம். இப்போ problem number 6 ல இருந்து பார்க்கலாம். Mathematical reasoning. Okay? So question என்ன அப்படினா what fraction of numbers from 1 to 30 are composite numbers? Numbers 1 to 30 ல composite numbers இருக்கிறதுக்கான fraction என்ன அப்படினு கேக்குறாங்க. So அப்ப நம்ம number 1 to 30 எடுத்துப்போம். சரியா? இப்போ நம்பர்ஸ் 1 to 30ல நம்ம ப்ரைம் நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா காம்போசிட் நம்பரை ஈஸியாக கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காம்போசிட் நம்பரை நம்ம டிக் பண்ணணும். ஓகேவா? எய்தர் இதை பண்ணணும் இல்லை அதை எதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். அடுத்து 2 வந்து என்னது ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், அடுத்து 5 ப்ரைம் நம்பர் இல்லையா? ஸோ 6 composite number, 7 prime number, 8 அதாவது prime number எல்லாம் இப்போ நம்ம circle பண்ணலாம். Okay? So 8, 9, 10, 11 is a prime number, 13 prime number, 14, 15, 16 எல்லாம் composite இல்லையா? 17 prime number, 19 prime number, 21, 22, 23 is a prime number, 24, 25, 26, 27, 28, 29 is a prime number. Okay? சரியா? So அப்போ remaining numbers எல்லாம் என்னது composite number. So என்னென்ன இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 19 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை? டோட்டல் நம்பர்ஸ் வந்து 30. 13ல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 19 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 30 ஆர் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா 19/30. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நம்பர்ஸ் எழுதி பார்த்து ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் உள்ளது காம்போசிட் நம்பர்ஸ்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், which of the following fraction comes on the third position from last if we arrange these fractions in ascending order? அதாவது இந்த fraction given fractionsஐ நம்ம ascending orderல எழுதணும் அப்படின்னா third position from லாஸ்ட்லேருந்து third position. ஓகேவா? அப்போ ரைட் சைட்லேருந்து third position என்னவா இருக்கும், என்ன ஃப்ராக்ஷனாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ கிவன் ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறதுக்கு பாருங்கள், டினாமினேட்டரில் 14, 4, 7, 8 எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேம் டினாமினேட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுக்கிறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா 14, 4, 7, 8 இது ஃபுல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இதை ஜஸ்ட் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னா 5, 14 இது ரிலேட்டடாக உள்ளதை பாருங்கள். 14 இங்கே 14 டினாமினேட்டர், இங்கே 7 டினாமினேட்டர், அதாவது 7ஓட மல்டிபிள் தான் 14. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ரெண்டையும் பேர் பண்ணிக்கலாம். அப்போ 5, 14 இது வந்து என்ன அப்படின்னா 4, 7, அடுத்து 1, 4, அடுத்து இது வந்து என்ன அப்படின்னா 3, 8. ஓகே? 5, 14 இந்த 1, 4, 4, 7 மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இது 3/8 அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு டைரெக்டாக நம்ம எல்சிஎம் எடுத்து இதோட 4 நம்பர்ஸோட எல்சிஎம்மும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் நம்பராக இருக்கிறத பேர் பண்ணிக்கிட்டா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 7, 14 இந்த 2 நம்பர்ஸுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா என்ன? 14. ஓகேவா? இப்போ 7ஓட மல்டிபிள்ஸ் தான் என்ன அப்படின்னா 14. இப்போ 2 நம்பர் இருக்கும்போது ஸ்மாலர் நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்மாலர் நம்பரோட மல்டிபிள் வந்து இன்னொரு நம்பர் இருக்கான்னு பார்த்தா இப்போ 7ஓட மல்டிபிள் தான் 14. ரைட்டா? அப்போ 7 and 14ல் எல்சிஎம் எடுத்தால் எது எல்சிஎம்மாக வரும்? 14 தான் எல்சிஎம்மாக வரும். சரியா? ஸோ அப்போ 7 and 14க்கு 14 எல்சிஎம். ஸோ அப்போ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் டினாமினேட்டரை சேம் டினாமினேட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் இல்லையா? ஸோ அப்போ சேம் டினாமினேட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது நியூமரேட்டரை கன்வெர்ட் பண்ணி எழுதினா மட்டும் போதும், அடிஷன் சிம்பிள் போட தேவையில்லை. அப்போ இங்கே 14 தான் எல்சிஎம்னா இங்கே டினாமினேட்டரில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்போ இங்கே நியூமரேட்டரில் எந்த சேஞ்சும் இருக்காது, 5. கரெக்டா? அடுத்து இங்கே வந்து டினாமினேட்டர் எல்சிஎம் வந்து 14ங்கும் போது டினாமினேட்டரை 14ஆக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 14 மாறிடும். இங்கே 4 2s are 8. ஓகே? அடுத்து 4, 8
4 and 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஓட மல்டிபிள்ஸ் தான் 8. அப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தா 8 தான். 4 இஸ் a smaller நம்பர், இதோட மல்டிபிள்ஸ் தான் 8. ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 4,8 என்ன அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 8 தான். ஓகேவா? ஸோ அப்போ 8னுங்கும் போது இப்போ இங்கே டினாமினேட்டரில் இங்கே 8ன்னு சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 ஆகிடுமா? ஸோ 8, இங்கே நியூமரேட்டரில் 2, அடுத்து இங்கே வந்து 3/8, எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 14க்கும் 18க்கும் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். ரைட்? அப்போ 2 போட்டோம் அப்படின்னா 4 2s are 8, 7 2s are 14. இப்போ 4க்கும் 7க்கும் காமன் ஃபேக்டர் இல்லை, அதனால 2 into 4 into 7 எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 4s are 8, 8 into 7 என்ன அப்படின்னா 56. நமக்கு எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 56. ரைட்டா? இப்போ டினாமினேட்டர் எல்லாத்தையும் நம்ம 56ஆக கன்வெர்ட் பண்ணணும். இதை இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 14ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 56 வரும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேவா? 7 2s are 14. 14ஓட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 56 வரும். ஸோ அப்போ இங்கே இன்ட்டு 4 இன்ட்டு 4. சிமிலர்லி இங்கேயும் இன்ட்டு 4, இங்கேயும் இன்ட்டு 4. அடுத்து 8. 8 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 56 வரும்னா இங்கே தான் 7 இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ 8ஓட இங்கே 7, இங்கேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து என்னது 5 2s are 20, 16 பேலன்ஸ் 1 56. அடுத்து 32 56. நெக்ஸ்ட் ஒன் 14 56, 21 56. இப்போ டினாமினேட்டர் எல்லாம் சேம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன கொஷினில் என்ன ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க? அசெண்டிங் ஆர்டர். அப்போ அசெண்டிங் ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு வந்து 14 56 வந்துடும் இல்லையா? 14 56க்கு மேலே ஃபஸ்ட் எடுத்தோடனே அசெண்டிங் ஆர்டர்னா இதானே. 14 56 வந்து தேர்ட் டேர்மாக இருக்குது. அப்போ இங்கே நான் தேர்ட் டேர்மாக என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், 1/4. ஓகேவா? 1/4. அடுத்து செகண்ட் நம்பர் என்னது? இது ஃபஸ்ட்டாக வரும். செகண்டாக என்ன வரும்? 20/56. இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மாக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 5/14. ஓகே, அடுத்து தேர்ட் என்னது? 21/56. 21/56 வந்து ஃபோர்த்து டேர்ம். ஃபோர்த்து டேர்மாக என்ன இருக்குது? 3/8. ஓகேவா? ஸோ இப்படியே செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன இருக்குது? இதான் ஃபோர்த்து டேர்ம். ஓகேவா? அதாவது ஆர்டரில் வந்து இது 4ஆவதாக வரும். அப்போ 32/56. 32/56னால் இது செகண்ட் டேர்மாக இருக்குது. செகண்ட் டேர்முக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது மேலே அப்படின்னா 4/7. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம்னு எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து அழகாக அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். ஸோ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் லாஸ்ட்லேருந்து தேர்டு டேர்ம். ஸோ 1 2 3 லாஸ்ட்லேருந்து தேர்டு டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா 5/14. ஓகே, ஸோ நமக்கு ஆன்சர் இஸ் 5/14 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது மல்டிபிள்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஆப்ஷன் பி 5/14. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சாரி. Amit bought 4 1/2 liters of milk. He used 3 2/3 liters of milk for making sweets. How much quantity milk is left with him? Okay, so நம்ம ஹோல் நம்பர்ஸாக சொல்லணும்னா அமித் வந்து 4 liters வாங்கியிருக்கான் அப்படின்னா அதில் 3 liters யூஸ் பண்ணிட்டான்னா ரிமைனிங் வந்து 1 liter இருக்கும். ஓகேவா? அதை தான் இங்கே நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்க? மிக்சட் நம்பர்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அமித் எவ்வளோ மில்க் வாங்கியிருக்கான்? 4 1/2 liters ஆஃப் மில்க் வாங்கியிருக்கான். ஹீ யூஸ்டு 3 2/3 liters. 3 2 3 liters ஆஃப் மில்க் வந்து ஸ்வீட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டான். அப்போ ஹவு மச் மில்க் இஸ் லெஃப்ட் வித் ஹிம்னா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதை நம்ம மிக்சட் நம்பர்லேருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8 9/2 9 11/3. ஸோ இது பாருங்கள் 2 3 2 3க்கு காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்குது அப்படின்னா, அதாவது நம்ம 2 நம்பர்ஸுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸையும் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 2, 3 என்ன அப்படின்னா 6.
அப்போ டினாமினேட்டரை நம்ம இப்போ 6ஆல் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிப்போம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்படியே இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா. ஸோ 27 minus 22. 27 minus 22, 5. So 5 by 6. ஓகே, நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 5 by 6 ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வந்திருக்கு. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம், 5 by 6 liters. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in which of the following figures the unshaded portion represents 2 by 3? இந்த கீழே உள்ள இந்த ஃபிகர்ஸில் 2 by 3ன்ற ஃப்ராக்ஷன், அதாவது அந்த ஃப்ராக்ஷன் வந்து அன்ஷேடட் போர்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற 2 by 3 அப்படிங்கிற ஃபிகர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டோட்டல் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது, 3, 6 இருக்குது டோட்டல் பார்ட்ஸு. ஷேடட் போர்ஷன், அன்ஷேடட் போர்ஷன் எத்தனை இருக்குது, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, அன்ஷேடட் போர்ஷன் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அன்ஷேடட் போர்ஷன் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 by 6. இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 1 3s are 3, 2 3s are 6, 1 by 2. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ இல்லை. ஓகேவா. அடுத்து வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அன்ஷேடட் போர்ஷன் வந்து 2 இருக்குது. ஸோ 2 by 3. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெப்ரசன்ஸ் 2 by 3 உள்ள ஃபிகர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் இது. ஓகேவா, நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ்க்காக. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பாருங்கள் 4 இருக்குது. அதில் வந்து என்னது, அன்ஷேடட் போர்ஷன் வந்து 3 இருக்குது. ஸோ 3 by 4. அடுத்து டி, ஆப்ஷன் டி. இந்த ஃபிகரில் பாருங்கள், இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இந்த ஒரு ஸ்மால் ஸ்கொயர் பாருங்கள், இந்த ஸ்மால் ஸ்கொயரையே ரெண்டாக டிவைட் பண்ணிட்டாங்க இல்லையா. அப்போ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட்டுன்னு தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஸ்கொயர்லேயே 2 பார்ட் இருக்குது, ஒரு ஷேடட் பார்ட், ஒரு அன்ஷேடட் பார்ட்டுன்னு. அப்போ எத்தனை ஸ்கொயர் இருக்குது, 6 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ 6 2s are 12. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 12. ஓகேவா. இப்போ அன்ஷேடட் பார்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், அன்ஷேடட் பார்ட்ஸ் வந்து 4 இருக்குது. ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 1 by 3. பட் நமக்கு என்ன வேணும், 2 by 3. அதனால நமக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விகாஸ் had 168 stickers. விகாஸ்ட்டு 168 stickers இருக்கு. He gave 3/8 of his stickers to his father and 2/5 of his remaining stickers to his brother. How many stickers were left with him? Okay, so விகாஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 168. ஓகேவா. ஸோ விகாஸ்ட்டு உள்ள ஸ்டிக்கர்ஸ் எத்தனை அப்படின்னா 168 இருக்குது. ரைட். He gave 3/8 of his stickers to his father. அந்த 168ல் 3/8 யார்கிட்ட கொடுத்துட்டான், அப்பாட்ட கொடுத்துட்டான். ஸோ இன்ட்டு 3 by 8. சிம்பிளிஃபை பண்ணால் 1 8s are 8, 2 8s are 16, 1 8s are 8. அப்போ 21 into 3 63. அப்போ அப்பாட்ட கொடுத்த ஸ்டிக்கர் என்னன்னா 63. நெக்ஸ்ட்டு கவனிங்க, அண்ட் 2/5 of his remaining stickers. ரிமைனிங் ஸ்டிக்கர்ஸில் 2/5 தான் பிரதருக்கு கொடுத்துருக்கான். ஓகேவா. ஸோ அப்போ அப்பாட்ட 63 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்டிக்கர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ total number of stickers 168 minus 63. ஓகே, அப்போ ரிமைனிங் 6 ஸ்டிக்கர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 105. இந்த ரிமைனிங் ஸ்டிக்கர்ஸ் 105ல் தான் என்ன பண்ணியிருக்கான், 2/5 பிரதருக்கு கொடுத்துருக்கான். ஓகேவா. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 2 5s are 10, 21, 2 4. ஸோ அப்போ பிரதருக்கு கொடுத்துருக்க ஸ்டிக்கர்ஸ் எவ்வளோ, 42. ஓகேவா. ஸோ அப்போ பிரதருக்கு வந்து இப்போ 42 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி ஸ்டிக்கர்ஸ் வேர் லெஃப்ட் வித் ஹிம். அப்போ 168ல் 63 அப்பாட்ட கொடுத்துட்டான். அப்போ 168 minus 63னா 105 வந்துருச்சு. அந்த 105ல் 42 என்ன பிரதருக்கு கொடுத்துட்டான். அப்போ 105 minus 42. அப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 5 minus 2 3, 10 minus 4 6, 63. அப்போ மீதி உள்ள ஸ்டிக்கர் எவ்வளோ அப்படின்னா 63. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம், ஆப்ஷன் சி. ஓகேவா.
இதில் என்ன நம்ம யூஸ்வலாக மிஸ்டேக் பண்ணுறது அப்படின்னா ஃபாதருக்கு 63 ஸ்டிக்கர் கொடுத்தாச்சு. அடுத்து ரிமைனிங் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் 168லேருந்து இந்த 63யை மைனஸ் பண்ணிடணும். அப்போ தான் ரிமைனிங் ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும். அந்த ரிமைனிங் ஸ்டிக்கர்ஸில் 2/5 என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 63. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு அந்த 5 ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் 5 ப்ராப்ளம்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே.